இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியினுடைய நிர்வாக வடிவமைப்பு எப்படி இருக்கும், யார் யார் கீழே வருவாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பற்றின அரசினுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன வச்சிருக்காங்க, புதிய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளை உருவாக்க மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னா என்ன, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கான நிதி உதவி இப்போ எவ்வளவு ஒதுக்குறாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கமிட்டிஸ்னா யாரு, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கான ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் யாரு, இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் பிரபு பேசுகிறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல். இந்த FPO பற்றிய முந்தைய பாகங்களினுடைய வீடியோ லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் அதை வீடியோ போய் பார்த்துக்கலாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட்டோட ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பற்றி பேசுறது தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு இருக்கேங்க. ஏன்னா ஒரே டாப்பிக்கை திரும்ப பேசும்போது உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்குதுங்க. அதனால அடுத்த வீடியோவில் நிச்சயமாக வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. சரிங்க, இப்போ வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான நிர்வாக வடிவமைப்பு இருக்குது. முதல் நிர்வாக வடிவமைப்பில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்பர்சன் இவங்கெல்லாம் முதல் நிலையில் வருவாங்க. அவங்களுக்கு கீழே பொதுக்குழு இருக்கும். அந்த பொதுக்குழுவில் தான் உங்களுக்கு தெரியுமே நிறைய உறுப்பினர்ஸ்லாம் அதில் தான் வருவாங்க. அவங்களுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதாவது செயற்குழு இருப்பாங்க. அதில் ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஃபார்மர்ஸ் அதில் இருப்பாங்க எக்ஸிக்யூட்டிவ் பாடியில். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் இருப்பாங்க. ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு கீழே தான் ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள்லாம் இருப்பாங்க. இது முதல் வடிவமைப்பு. இரண்டாவது நிர்வாக வடிவமைப்பில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அதே மாதிரி சேர்பர்சன் அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர் அவங்க தான் முதல் நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே CEO, ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க. CEOக்கு கீழே அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்க்கெட்டிங் மேனேஜர், அக்கௌண்டன்ட், பிஸ்னஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்கெல்லாம் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கும் கீழே அதர் FPO ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதாவது குடோன் மேனேஜர், டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அதுக்கும் கீழே இருப்பாங்க. அவங்களுக்கும் கீழே லோக்கல் ரிசோர்ஸ் பர்சன் LRPங்கிறவங்க இருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பற்றி அரசிற்கு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு ஃபார்மேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் 10,000 நியூ FPO அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இதில் 10,000 புதிய FPOக்களை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக 6,865 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்னன்னா, 2022க்குள்ள, அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள இப்போ என்ன விவசாய ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட அப்படியே 2 மடங்கா அதிகப்படுத்துவது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமாகும். இரண்டாவதா, 86% அதிகமான விவசாயிகள் சிறு குறு மற்றும் நிலமற்ற விவசாயிகளாக இருக்காங்க. இவங்க அனைவரையுமே FPO திட்டத்தின் கீழே ஒருங்கிணைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய இரண்டாவது நோக்கமாகும். மூன்றாவதா, இந்த ஒருங்கிணைப்பானது புதிய விவசாய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காகவும், கடன், உள்கட்டமைப்பு மற்றும் சந்தை தொடர்புகளை அதிகப்படுத்துவதற்காகவும், தரத்தை அதிகப்படுத்துவதும் தான் இந்த திட்டத்தினுடைய மூன்றாவது நோக்கமாகும். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னா என்ன? ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல சிறந்து விளங்கணுங்கிறதா இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமாகும். அதாவது அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை உற்பத்தி செய்வதிலையும் சரி, அதை மார்க்கெட்டில் சந்தைப்படுத்துவதும் சரி, அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பிராண்டை உருவாக்கி அதை ஏற்றுமதி செய்வது தான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கமாகும். FPOக்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தங்களது உறுப்பினர்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதை கிட்டத்தட்ட 60% வரை எளிமையாக்கும். ஒரு FPOவிற்கு எவ்வளவு நிதி கொடுப்பார்கள்? ஒரு FPOவிற்கு அதிகபட்சமாக 18 லட்சம் வரை நிதி உதவி கொடுப்பார்கள். 3 வருடங்களில் இதை படிப்படியாக கொடுப்பார்கள். கூடுதலாக நமது அரசானது ஒவ்வொரு விவசாய உறுப்பினர்களுக்கும் 2,000 ரூபாயை மேட்சிங் ஈக்விட்டியாக கொடுப்பார்கள். இதற்காக ஒவ்வொரு FPOவிற்கும் 15 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு FPOவிற்கும் 2 கோடி வரை கடன் உத்தரவாத வசதி செய்து கொடுப்பார்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கமிட்டிஸ்னா யாரு? FPOவை ஆரம்பித்து நடத்துகிறவர்கள் அதை சரியாகத்தான் நடத்துகிறார்களா என கண்காணிப்பது தான் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிஸின் பணியாகும். இதை 2 விதமாக அவர்கள் கண்காணிப்பார்கள். ஒன்று மாவட்ட அளவில், மற்றொன்று தேசிய அளவில். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டியை மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியரும், அதாவது கலெக்டரும், தலைமை நிர்வாக அதிகாரி CEO, ஜில்லா பரிஷத் தலைமையில் கண்காணிப்பார்கள். தேசிய அளவில் நேஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி NPMA அவர்கள் கண்காணிப்பார்கள். இவர்கள் திட்ட வழிகாட்டுதல், ஒருங்கிணைப்பு, FPOக்கள் தொடர்பான தகவல்களை தொகுப்பது, மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பின் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு போன்றவற்றை கண்காணிப்பார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக FPOவிற்கான ட்ரைனிங் கொடுக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் யார்? முதலாவதாக பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இரண்டாவதாக LINAC, லக்னோ லக்ஷ்மண் இமான்தார் நேஷனல் அகாடமி ஃபார் கோஆபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குர்காம். இந்த 2 இன்ஸ்டிடியூட்டுகளும் FPOவை வலுப்படுத்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் செயல்முறையை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த ஃபார்மேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் 10,000 நியூ FPO திட்டத்தின் நன்மைகள் என்ன? குறைந்த செலவிலான உற்பத்தி, அதிகமான உற்பத்தி திறன்,
விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரிப்பது, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, கிராமங்களிலேயே கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது போன்றவை இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நன்மைகளாகும். சரிங்க, இப்போ ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்குலாம் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட இன்டர்வியூ, சிஎம்எம் லெவல் 5ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்டர்வியூ, ட்ரைனிங் எல்லாம் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமேனு நீங்க நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காகவே markinterviews.online அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாவே இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேவைப்படும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க ஒரு உதாரணத்துக்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு இருக்கா அப்படிங்கறத கேட்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட கூப்பன் கோடு இருந்ததுன்னா 20%, 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காகவே savji.com வெப்சைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டினுடைய கூப்பனை கலெக்ட் பண்ணி ஒன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் இந்த savji.com வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த கூப்பன் கோடை எடுத்து நீங்க கம்மியான ரேட்டுக்கு எந்த வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க savji.com வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.